புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட வேட்பாளர் மாஸ்கோ தனது ஆதரவாளர்களுடன் ஆர்எல்வி பேரவையில் இணைந்தார். ஆர்எல்வி பேரவை நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவிற்கு மாநில அமைப்பாளர் சிவகுமாரன் தலைமை தாங்கினார். அட்மின் கோமதி முன்னிலை வகித்தார். சுமைதாங்கி அறக்கட்டளை நிறுவன தலைவர் மாஸ்கோ ஆர்எல்வி ஜனநாயக பேரவை நிறுவன தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசினார். இதில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக வில்லியனூர் தொகுதியின் சுமைதாங்கி அறக்கட்டளை என்கிற டிரஸ்ட் நடத்தி வருகிறேன் என்றும் அதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்துள்ளேன். மேலும் சமூக பணியை மேலும் விரிவுபடுத்துகின்ற வகையில் ஆர்எல்வி பேரவையில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். இதில் வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி மற்றும் தொகுதி அறக்கட்டளை நிர்வாகிகள், பெரியபேட் ஊர் பொதுமக்கள், முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஆர்எல்வி பேரவையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போ போட்டியிடும் பொழுது இவ்வளோ அரசியல்வாதிகள், இவ்வளோ சுயேட்சைகள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது கூட தனியாளாக நின்று எங்கே பணம் கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்கன்னு கண்டுபிடிச்சி, பாண்டிச்சேரியுடைய எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். அதை கண்டுபிடிச்சி இவங்க அந்த வேட்பாளர்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நடு ரோட்டில் உட்காந்து ஒரு போராட்டம் பண்ணார். இந்த போராட்டம் எனக்கு ஒரு நல்ல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய நடைமுறைகளில் செஞ்ச விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ பிடிச்சிருந்தது போது அவரை பாராட்டத்துக்காக நான் அவருக்கு ஃபோன் அடித்தேன். வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டை போது இயங்கி வரும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாண்டச்சேரி கல்வி முறை குறித்து ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இப்பயிலரங்கத்தில் பாண்டிச்சேரி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, கடலூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 160க்கும் மேற்பட்ட தேர்வாளர்கள் ஒரே குடும்பமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை ஆசிரியர் உஷாராணி, பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தனர். From the age of 3 months to 17 years. She was a very good in carpentry. கோரிமேடு அருகில் உள்ள கலைவாணர் நகர் ஏஜி சபையில் விடுமுறை வேதாகம பள்ளியில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இவ்விழாவில் வேதாகம கதைகள், மனப்பாட வசனங்கள், ஓவிய போட்டிகள், கைவினைப் பொருட்கள் செய்யும் போட்டிகள், பாட்டு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் ஏஜி சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் நிக்சன் சுதாகர், பாஸ்டர் பியூலா நிக்சன், பாஸ்டர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நற்செய்திகளை அளித்து பரிசுகளை வழங்கினர். பயிற்சி கொடுத்த ஆசிரியர்கள் குளோரி, பிரபா, லத்திகா, டெய்சி, பிளஸி, மீனா, நிர்மலா, கலைவாணர் நகர் ஏஜி சபையின் மூத்த போதகர் பாஸ்டர் நிக்சன் சுதாகர் நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் மகளிர் தின விழா வில்லியனூரில் உள்ள விக்டரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக மண்டலம் 25இன் உதவி ஆளுநர் வாணி மற்றும் மண்டலம் 23இன் உதவி ஆளுநர் திருமாறன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பல்வேறு விளையாட்டில் சாதனை படைத்து வரும் கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த பெண்களின் பெற்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியை தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் தங்கையன் தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் 2023-24 ஆண்டின் தலைவர் பகுத்தறிவு, செயலாளர் தட்சிணாமூர்த்தி, பொருளாளர் நவ்ரோஜ், 2024-25 வருங்கால தலைவர் சுகுமார், முன்னாள் தலைவர் முத்துராஜுலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோபி, திருமதி பாரதி கோபி, திரும்பலுங்க. கேமரா பாருங்க, ஃப்ரண்ட்ல வாமா, முன்னாடி வாங்க. கேமரா பாருங்க, வெயிட் பண்ணுங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. கேமரா பாருங்க. தாங்களால் இந்த தருணத்தில் கௌரவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
மூலக்குளம் ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா ஜீப்மர் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. தலைமை விருந்தினராக வருகை தந்த டாக்டர் ரச்சனா சிங்கை பள்ளியின் தலைவர் டாக்டர் சாம்பல் வரவேற்று சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினர் ரச்சனா சிங் மாணவர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர்கள் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பள்ளியின் இயக்குநர் குமரவேல், முதல்வர் பிரீத்தி ஆகியோர் கல்வி, கலை, விளையாட்டு ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர். மாணவ மாணவிகளின் கலை, விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் மூத்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் துணை முதல்வர் உஷா ஸ்ரீதர் நன்றி கூறினார். பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மஸ் மற்றும் ரீசிட்டி இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் தூய்மை செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையை சுத்தம் செய்து சுமார் 500 கிலோ அளவிற்கு குப்பைகளையும் அகற்றினர். இதில் ஆய்வாளர் கீர்த்தி மற்றும் ரீசிட்டி இன்சார்ஜ் காயத்ரி, ஸ்ரீகாந்த் மற்றும் முன்னாள் வஉசி பள்ளியின் தலைவர் சீனு மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ரோட்டரி காஸ்மாஸ் உறுப்பினர் சந்திரசேகர், வெங்கடேசன், பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தினேஷ் மற்றும் செயலாளர் முருகன் தலைமை தாங்கி நடத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கண்ணதாசன் மற்றும் பாலாஜி ஆகியோர் செய்திருந்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரம்மாஞ்சன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த பயிலரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தமிழ் சங்கம் தலைவர் முத்து மற்றும் தமிழகம், புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கணக்கான மேற்பட்டோர், மாணவ மாணவிகள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். மேலும் பிரம்மாஞ்சன் விருது புதுச்சேரியை சேர்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரம்மனுக்கு ரூபாய் 1,00,000 பரிசுத் தொகையுடன் வழங்கப்பட்டது. விழாக்கான ஏற்பாடுகளை பிரம்மாஞ்சன் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். நம்முடைய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவருடைய பெருமைகளை இன்று முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதில் குறிப்பாக சில விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய விருது பெற்ற சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்முடைய சகோதரர் கலை இலக்கிய கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் அவர்களையும் பல விஷயங்களை எனக்கு முன்னாடி அவருடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஐயா நீங்களும் போடுங்க. ஓட்டம் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சப்தகிரி கார்டன் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் 1,00,000 ரூபாய் செலவில் சப்தகிரி கார்டன் பகுதியில் 12 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினார். கண்காணிப்பு கேமராக்களை அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சப்தகிரி கார்டன் குடியிருப்பு நலசங்க பெயர் பலகையை திறந்து வைத்து கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்து தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். போனா முழு
இருங்க அப்படியே படம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க. அடுங்க ஏற்றுங்கண்ணா. அது எடுக்கூடாது. அது பண்ணுங்கண்ணா பண்ணுங்கண்ணா. பண்ண நீங்கள் அதோட பாருங்கண்ணா. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க. ஓகேண்ணா. ரொம்ப குரலை கை நீட்டாதீங்க. கொடுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 108 சங்காபிஷேகமும் யாகசாலை வேள்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வலம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுதராம்பாள் பரம்பரை அறங்காவலர் என் மணிகண்டன் அறங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வானூர் வட்டம் கிளினூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் 2ஆம் நாளில் பகாசுரனுக்கு உணவு படைத்தல் திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் பகாசுரன் ஊர் முழுவதும் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் தனக்கு தேவையான உணவை அன்றாடம் வழக்கமாக கொண்டிருப்பான். இதனால் கிராமம் பெரும் இன்னலுக்கு உண்டாகின. பாண்டவர்களின் ஒருவரான பீமன் இந்த பகாசுரனை வதம் செய்வதே முக்கிய நிகழ்வாகும். மேலும் இந்நிகழ்வை தொடர்ந்து தர்ம மகாராஜா அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அரியங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள சாமிக்கண்ணு தனமால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்வரும் 19/5/2024 அன்று வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா உற்சவத்தில் பட்டு சாத்துதல் அன்னதானம் பற்றி மடத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் இதயவேந்தன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு விழாவின் முக்கியத்துவம் மற்றும் செய்முறை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அனைவரும் குடும்பத்துடன் விழாவில் கலந்து கொண்டு சமுதாயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என எடுத்து கூறி முடிவில் செயலாளர் ஏழுமலை நன்றி கூறினார். காதலே வாங்கல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த சாப்பாடு போடுற விஷயத்துக்காக மட்டும்தான் இப்போ பற்றி பேசினோம். இப்போ 5 லட்ச ரூபா நம்ம சமுதாயத்துக்கு இப்போ ஒரு வளர்ச்சியாக ஒரு பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொரு சமுதாயப்பட்டு அது உணரவே இல்லை.
யார் பண்ணுறோம்? நம்ம தான் பண்ணுறோம். நமக்கு அந்த இடம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான இது என்ன வேணும், என்ன மதுரை இலக்கிய மன்றம் மற்றும் YMCA மெட்ராஸ் தமிழ் தேச சான்றோர்கள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மகளிர் சுடரொளி விருது 2024 வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் கவிதை, கட்டுரை, பேச்சு, எழுத்து என பன்முக திறன் படைத்த தமிழ் பயிற்றுனர், ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி வரும் புதுச்சேரி அரசின் தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்குழலிக்கு வளர்தமிழ் சுடரொளி விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதுரை தமிழ் இலக்கிய மன்ற நிறுவனர் அவனி மாடசாமி, YMCA மெட்ராஸின் பொதுச் செயலாளர் ஆசிர் பாண்டியன், தமிழ் தேச சான்றோர்கள் அறக்கட்டளை தலைவர் ராஜதுரை வேல்பாண்டியன் மற்றும் சிறப்பு விருந்தினராக இந்திய வருமானத்துறையின் ஆணையர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலியார்பேட்டை ரோடு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் குற்றங்கள் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் அந்த வீட்டை சோதனையிட்டனர். அந்த சோதனையில் அங்கு தவறு நடப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஹோட்டல் மேலாளர் முத்தமிழ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து அவரிடம் விசாரணை செய்தனர். அவ்விசாரணையில் புரோக்கர்களாக செயல்பட்ட வானரப்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி, ஐயப்பன், தினேஷ், லோகேஷ் மற்றும் முத்தமிழன் ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்து ரூபாய் 22,330 பணமும், மோட்டார் சைக்கிள் மற்றும் 5 மொபைல் போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்து போலீசார் தலைமறைவாக இருந்த ஐயப்பனை தேடி வந்தனர். இந்நிலையில் ஐயப்பன் கோவாவில் இதே போன்ற தொழில் செய்து வருவது தெரிய வந்தது. இதனை அடுத்து அங்கு சென்று முகாமிட்டிருந்த தனிப்படை போலீசார் ஐயப்பனை கைது செய்தனர். இவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட 16 குற்ற வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. Yappan's background is has many cases in Pondicherry. 2007 onwards, his criminal history is under record. From hurt had kept him under the radar, but because of witnesses turning hostile, cases fell off in court. But this case, with a lot of effort starting from February onwards, once the FIR was registered, patient tracking has been done, intelligence has been developed. Special task force also has played a very important role, and with the help of a very competent team, today we have caught him from Goa and he will be produced before court. புதுச்சேரி யாதவா முன்னேற்ற சங்க பொதுக்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் ரவி தலைமை தாங்க செயலாளர் பேராவூர் பொன் மூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். சங்க பொருளாளர் வரதராசு நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 2024 முதல் 2027 ஆண்டுக்கு நிர்வாகிகள் பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். மேலும் சங்கத்திற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியை சங்க ஆலோசகர் சீனு மோகன்தாஸ் தொகுத்து வழங்க யாதவ முன்னேற்ற சங்க துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். கூட்டத்தில் யாதவ சங்க ஆயுட்கால உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. நேயம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நேயம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.